Hello everyone, welcome to Banu kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா செட்டிநாடு ஸ்பெஷல் பாரம்பரியமான உக்கரை எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாங்க. செட்டிநாடுல இது ஒரு சூப்பரான ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பொங்கல் மாதிரியும் இருக்கும், கேசரி மாதிரியும் இருக்கும். வாயில வச்சா கரையிற அளவுக்கு டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon-ஐ கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாம இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பாசி பருப்பை கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. கழுவிட்டு தண்ணியை சுத்தமா வடிகட்டி எடுத்துட்டு வந்துட்டு அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சு இதை நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. நல்லா கோல்டன் கலர்ல வர அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாத்தி மாத்தி இதை நம்ம இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. நீங்க வறுக்க வாசனையும் நல்லா வரும். பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. இப்போ நாம இதுல 1 கப்பு பாசி பருப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தணுங்க. நீங்க எந்த கப்ல பாசி பருப்பு அளந்தீங்களோ அதே கப்ல தான் நீங்க தண்ணி ஊத்தணும். அதே கப்பு தான் இந்த ரெசிபி ஃபுல்லாவும் நீங்க யூஸ் பண்ணுங்க. மூடியை போட்டு மிதமான சூட்ல 2 விசில் வச்சிருங்க. அதுக்குள்ள நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நான் இங்க 500 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேங்க. நீங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாங்க. வெல்லத்துல 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரையட்டுங்க. நீங்க நாட்டு சர்க்கரை சேர்க்கறதா இருந்தா கடைசியில நம்ம சேர்க்கணும். வெல்லம் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வெல்லம் இது கரையட்டும். பாருங்க, நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஏன்னா மண்ணு தூசிலாம் இருக்கும். வடிகட்டி இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. அதுக்குள்ள நம்ம பருப்பும் வெந்திருக்கும். ப்ரெஷர் நல்லா அடங்கின பிறகு ஓபன் பண்ணி பாருங்க. கையில எடுத்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கணுங்க. பாருங்க, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதுவே கரெக்டா இருக்கும். 1-2 பருப்பு இருந்தா நல்லாவே டேஸ்டா இருக்குங்க. இதை ஒரு பக்கமா வச்சிருங்க. நாம செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நம்ம உப்புமாக்கு சேர்ப்போம் பாத்தீங்களா, அந்த ரவை தாங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இதெல்லாம் சேர்த்துட்டு மிதமான சூட்ல கரெக்டா 2 நிமிஷம் மட்டும் இதை ஃப்ரை பண்ணுங்க. நீங்க வறுக்க வாசனையாவும் இருக்குங்க. அந்த ரவையும் அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிட்டே வரும். பாருங்க, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுங்க. கரெக்டா டைம் படி 2 நிமிஷம் நீங்க வறுத்தாலே போதும். இப்போ நாம இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு மிதமான சூட்லயே இதை கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். கைவிடாம கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டிகள் மாதிரி வரும். நம்ம உப்புமாக்கு எப்படி கிளறுவோமோ அதே மாதிரி கிளறிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் திக்காயிட்டே வந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி திக்கானதுக்கு அப்புறம் நாம எடுத்து வச்சிருந்த பருப்பை இதுல சேர்த்துக்கலாம். இந்த ஃபுல் ப்ராசஸ் குக் பண்ணும்போது நீங்க அடுப்பு தீயை மிதமான சூட்லயே வச்சுதாங்க இதை நம்ம குக் பண்ணணும். பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே அந்த குக்கரை கழுவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பருப்பும் சரி ரவையும் சரி ஃபுல்லா கலந்து வரணுங்க. 1 நிமிஷம் இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. அடுத்து நாம இதுல வெள்ளை தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்துக்கணுங்க. ஒரேடியா சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா 3 பேட்சா இதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. ஒரேடியா நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால கிளற முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி 1 நிமிஷம் கிளறிட்டே இருங்க. அடுத்து நம்ம இப்ப கொஞ்சமா சேர்த்துடலாம். நான் இந்த வீடியோல சொல்ற டைமிங்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா டைமர் வச்சுக்கோங்க, இல்லைன்னா டைம் பார்த்துக்கோங்க. அந்த டைம் பிரகாரம் மட்டுமே நீங்க குக் பண்ணீங்கனாலே இது சூப்பரா வந்துருங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அடுத்து நாம மீதம் இருக்கிற பாகையும் இதுல சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கை விடாம இதை நம்ம 10 நிமிஷம் கிளறணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா டைம் பார்த்துக்கோங்க. மிதமான சூட்ல 10 நிமிஷம் இதை கைவிடாம கிளறிட்டே இருங்க. நடுவுல நீங்க கொஞ்சம் எடுத்துடலாங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். கைவிடாம இதை 10 நிமிஷம் நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோம்னா திக்காயிட்டே வரும். கொஞ்சம் கை வலிக்கோங்க, ஆனா பரவாயில்ல. இது எப்பயாவது நம்ம ஒரு வாட்டி செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. புதுவிதமான ஸ்வீட் செய்யும் போது இந்த வழியெல்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல தான். பாருங்க, 10 நிமிஷத்துல நல்லா திக்காயிடுச்சு. அடுத்து நம்ம இதுல கொஞ்சமா ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க.
இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க நெய் இல்லை அப்படின்னா நீங்க முழுவதுமாவே நீங்க எண்ணெய் சேர்த்து கூட செய்யலாங்க. அடுத்து நாம இத மிதமான சூட்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிட்டே இருக்கணுங்க. அந்த நெய் எல்லாமே அந்த பருப்போட நல்லா கலந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்ல இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். பாருங்க, நல்லா சைட்ல எண்ணெய் அழகா மிதந்து வரும். கொஞ்சம் கொஞ்சமா திக்காயிட்டே வரும். நமக்கு குக் ஆயிடுச்சு அப்படின்னா கையில எடுத்து நீங்க உருண்டை பிடிச்சு பாருங்க. அழகா உருண்டை மாதிரி வந்துடுச்சுனாலே உங்களுக்கு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா சைட்ல நெய் வந்துட்டு இருக்கு. கடைசியா இதுல நாம முந்திரி பருப்பை நெய்ல வறுத்து சேர்த்துக்கலாம். நான் இங்க கொஞ்சம் முந்திரி பருப்பை நெய்ல வறுத்து கடைசியா சேர்த்திருக்கீங்க. இப்போ நாம கடைசியா ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்ல இதை கலந்து கொடுத்துடலாம். ஏன்னா முந்திரி பருப்பு எல்லாமே கலக்கணுன்றதுனால ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதோடைய பக்குவம் பாத்தீங்கன்னா கையில எடுத்து நீங்க உருண்டை பிடிச்சீங்கன்னா உருண்டை மாதிரி வரணும். இது ஆற ஆற உங்களுக்கே திக்காயிடுங்க. இப்ப அடுப்பை அணைச்சிருங்க. கரண்டியில இந்த மாதிரி எடுத்து விட்டீங்கன்னா அழகா அதுவே விழணுங்க. அதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். கரண்டிலையோ இல்ல கையில கொஞ்சம் பால் மாதிரி பிடிச்சிங்கனாலும் நல்லா சுருண்டு வரணும். இது ஆற ஆற உங்களுக்கு இறுகிடுங்க. அவ்வளவுதாங்க, செட்டிநாடு உக்கரை ரெடி ஆயாச்சு. இதை நீங்க ஒரு வாரம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாங்க, கெட்டு போகாது. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, உங்க வீட்டுல எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பாரம்பரியமான ரெசிபிஸ் நம்ம சேனல்ல அடிக்கடி நம்ம போடுவோம். மறக்காம பாருங்க. இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.